கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து என்று கட்டளையிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ? உபதேசத்தினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எருசலேமிலே காத்திருப்பாயானால் நிச்சயமாக நிச்சயமாக உனக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் ஒரு பெரிய பலனை கட்டளையிடுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை போதிப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உன்னுடனே கூட இருப்பார். நீ உலகத்தின் உதவியை நாடிக்கொண்டிருக்கிறாயே, உலகத்தின் மனிதனை நாடிக்கொண்டிருக்கிறாயே, உலகத்தின் மனுஷன் எனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயே, ஐயோ அரசியல்வாதிகள் எனக்கு உதவி செய்ய மாட்டானா என்று சொல்லி உன்னுடைய நேரத்தை எல்லாம் அவர்களுக்கு பின்னால் கடத்தி கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கே நீ காத்திருக்க கற்றுக்கொள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இன்றைக்கு நீ காத்திருக்கிற பொழுது, நீ என் இயேசுவுக்காக அவரோடு நிலைத்திருக்கிற பொழுது உனக்குள்ளே ஒரு புதிய பலன் கடந்து வரப்போகிறது. அது கழுகு சட்டைகளை அடித்து எழும்புவது போல நீ எழும்புவாய். இதுவரை நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ? இதுவரை நீ பலனற்று போயிருக்கிறாயோ? உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னில் நீ நிலைத்திருக்க கற்றுக்கொள். பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய், பிதா உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் இன்றைக்கே நீ எருசலேமில் காத்திரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படியாய் இன்றைக்கு நீ காத்திருக்க கற்றுக்கொள். ஏன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய்? நீ நிலைத்திருக்காவிட்டால் நீ வெட்டி போடப்படுவாய். தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனை ஊழியங்களை நிறைவேற்றினாலும் சரிதான், நீ எத்தனை சபைகளை கட்டினாலும் சரிதான், தேவ சமூகத்திலே நீ காத்திருக்காத பட்சத்தில், தேவனோடு நிலைத்திருக்காத பட்சத்தில் உன் வாழ்க்கையின் முடிவு கேள்விக்குறியாக மாற்றப்படும். ஏன் நீ பரியாச பொருளாய் நின்று கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஆரம்பம் நன்றாக தானே இருந்தது, உன்னுடைய முடிவு ஏன் இன்றைக்கு கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருக்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீ ஏன் மாம்சத்தில் முடிக்கிறாய்? காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நிலைத்திருக்கிற அனுபவம் இல்லை. நீ தேவனோடு நிலைத்திருக்காததால் நீ வெட்டப்பட்டாய், நீ வெளியே எரியுண்டாய். ஆகவே நீ இன்று பரியாச பொருளாய் நின்று கொண்டிருக்கிறாய். ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் மாம்சத்திலே முடிக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நீ இருக்கிற இடம் எங்கே? எனக்கு அருமையான ஊழியக்காரனே, எனக்கு அருமையான விசுவாசியே, நீ படுத்திருக்கிற மடி தெளிலாளின் மடி, நீ படுத்திருக்கிற மடி விபச்சாரியின் மடி, நீ படுத்திருக்கிற இடம் தெளிலாய். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் எப்போதும் போல எழும்புவேன் என்று சொல்லி. முடியாது சகோதரனே, நீ எழும்ப முடியாது. நீ இயேசு என்கிற அந்த இரட்சகரோடு இணைக்கப்படாவிட்டால், அவரோடு நீ நிலைத்திருக்காவிட்டால் நீ எப்போதும் எழும்பினது போல எழும்ப முடியாது. இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள்.
அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியக்காரனே, விசுவாசியே, உன்னை பார்த்துதான் அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த விதவைகள் அன்றாடம் கவனிக்கப்படவில்லை என்று சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை எழும்பின பொழுது பரிசுத்த ஆவியை பெற்ற 7 பேரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்களோ எங்களுக்குரிய வேலை என்ன தெரியுமா? தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. எங்களுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் தேவ வசனத்தை போதிப்பது. எங்களுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் தேவனோடு தரித்திருந்து, தேவனோடு நிலைத்திருந்து, அப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுப்பது. பந்தி விசாரிப்பது எங்களுடைய வேலை அல்ல. எனக்கு அருமையான ஊழியக்காரனே, ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட போதிக்கிற ஊழியத்தை விட்டுவிட்டு பந்தி விசாரிப்பிலே நீ கடந்து போவாயானால், இப்படிப்பட்ட போதிக்கிற ஊழியத்தை விட்டுவிட்டு பெண் புரோக்கராய் மாறிக்கொண்டிருப்பாயானால், இப்படிப்பட்ட ஊழியத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு வீடு வீடாய் ஏறி இறங்கி நீ ஜெபித்துக் கொண்டலைவாயானால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறும். தரித்திருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பிரசங்கியுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் எறியப்படும். ஏன் நீ நிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாய்? ஏன் உன் வாழ்க்கை பரியாசமாய் முடிகிறது? ஏன் உன் ஊழியத்திலே வளர்ச்சி இல்லை? பந்தி விசாரிப்பதற்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய ஆட்களை ஏற்படுத்துவார். நீயோ வசனத்தை போதிப்பதில் உறுதியாயிருங்கள். வசனத்தை உறுதியாய் போதியுங்கள். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நிலைத்திருந்தால் நீ ஆசீர்வாதங்களை பெறுவாய். நிலைத்திராவிட்டால் நீ உலர்ந்து போவாய். நீ உலர்ந்து போவாயானால் அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். உன்னுடைய முடிவு அக்கினி. உன்னுடைய முடிவு அக்கினி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அவரிலே நிலைத்திராவிட்டால் நீ வெட்டப்படுவாய். நீ வெட்டப்படுவாய். ஏன் உன்னுடைய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கிறது? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம்? நீ இயேசு என்கிற செடியோடு கூட ஒட்டப்படாததினால், அவருடைய சாரத்திற்கு நீ ஏற்றவனாய் நடக்காதபடியினால் நீ இன்று வெட்டப்பட்டிருக்கிறாய். நீ இனி உலர்ந்து போவாய். உலர்ந்து போகிற நாளிலே உன்னை அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இன்றைக்கே இயேசு என்கிற இரட்சகரோடு கூட ஒட்ட பிரயாசப்படு. ஒருவேளை உனக்கும் அவருக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்குமானால் இன்றைக்கே முழங்காற்படியிட்டு உம்மை விட்டு தூரம் போன எந்த காரியங்களானாலும் சரிதான், அவருடைய அன்பிற்குள்ளாய் கடந்து வா, நெருக்கத்திற்குள்ளாய் கடந்து வா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எலியாவிற்கு பின்பாக திரிந்த ஒரு எலிசா, எலியா தீர்க்கதரிசிக்கு பின்னாக திரிந்த ஒரு எலிசா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவின் கைகளுக்கு இவன் தண்ணீர் வார்த்தவன். எலியா எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெங்கெல்லாம் எலியாவோடு கூட போனான். எரிகோவுக்கு போகிறேன் என்றால் எரிகோவிற்குள் போனான். நான் கில்காலுக்கு போகிறேன் என்றால் கில்காலிற்குள் போனான். நான் யோர்தானை கடந்து போகிறேன் என்று சொன்னால் யோர்தானையும் கடந்து போனான். விடாமல் பற்றி கொண்டான். அப்படி நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா? யோர்தானை கடந்து அக்கறைக்கு சென்ற மாத்திரத்திலே அக்கினி ரதத்தின் மேல் சுழல் காற்றிலே கடந்து போன எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. நிலைத்திருந்தான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆனால் அந்த எலிசாவினோடு கூட இருந்த ஒரு கேயாசி நாகமான்
ஐயோ, எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தான், மாற்று வஸ்திரத்தை கொண்டு வந்தான், வெள்ளியை கொண்டு வந்தான், என்னுடைய எஜமான் இவைகளை வாங்காமல் விட்டு விட்டானே என்று சொல்லி அந்த நாகமானுக்கு பின்னாலே ஓடினான். எலிசாவிற்கு கூட இருக்க வேண்டியவன், எலிசாவோடு கூட நிலைத்திருக்க வேண்டியவன் நாகமானுக்கு பின்னால் போனான். நடந்தது என்ன தெரியுமா? ஒருவேளை அவன் நினைத்திருப்பான், சுமக்க முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறேன், சுமக்க முடியாத அளவுக்கு மாற்று வஸ்திரத்தை கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை இது ஆசீர்வாதம் என்று நினைத்திருக்கலாம். ஆசீர்வாதம் அல்ல, நீ கொண்டு வருகிறது சாபம். எலிசாவோடு கூட இருந்து நீ இரட்டிப்பான ஆசீர்வாதம் இல்ல, நாலத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய கேயாசி நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுமந்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஆகா, பை நிறைய லஞ்ச பணத்தை வாங்கி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறேன், எத்தனையோ சர்வே நம்பரை வாங்கி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை குமித்து வைக்கிறேன் என்று சொல்லி, சகோதரனே, நீ சேர்த்து வைப்பது கேயாசியின் குஷ்டம், நீ சேர்த்து வைப்பது லஞ்ச பணத்தின் குஷ்டம். இது உன்னை நாசப்படுத்தும். நாலத்தனையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நீ எலிசாவிற்கு பிற்பாடு எலியாவின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம் சேர்ந்து இந்த கேயாசியின் மேல் இறங்க வேண்டியது. பெயரற்றவனாய் அலைந்து திரிகிறாய், குஷ்டரோகியாய் அலைந்து திரிகிறாய். காரணம் என்ன தெரியுமா? நீ அவரில் நிலைத்திருக்கவில்லை. இன்று அவரோடு கூட நிலைத்திருக்க பார். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் அவர் சுத்தம் பண்ண போகிறார். கேயாசியை போல நீ எலிசாவை விட்டு விட்டு ஓடுகிறாயோ, அல்லது எலிசாவை போல எலியாவை பற்றி கொண்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற போகிறாயா? இன்றைக்கே தீர்மானம் பெண். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் உன்னை கொல்லும், சாபம் உன்னை தொடர்ந்து வரும். பாவத்தை விட்டு வெளியே வா. இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். அவரோடு நிலைத்திருக்க நீ பிரயாசப்படு, அவரோடு நிலைத்திருக்க பிரயாசப்படு. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ சூளையை போல எரிகிற நாள் அது சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்பொழுது துன்மார்க்கர் துரும்பாய் இருப்பார்கள். சூளையை போன்ற அக்கினியிலே வெட்டுண்டு நீ எரியப்பட போகிறாயா? அல்லாவிட்டால் நேசரோடு கூட ஆண்டாண்டு காலமாய் நிலைத்திருந்து அநேக கனிகளை கொடுத்து நீ பிரகாசிக்க போகிறாயா? இன்றைய தீர்மானம் பண்ணு, இன்றைய தீர்மானம் பண்ணு. எலிசாவின் மேல் இரட்டிப்பான அபிஷேகம் இறங்கியது, கேயாசியின் மேல் சாபம் இறங்கியது. இன்றைக்கு உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவையா? அல்லாவிட்டால் சாபம் தேவையா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவையா? சாபம் தேவையா? இன்றே நீ தீர்மானம் பண்ணிக்கொள். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பீராக. இவருடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாய் உம்முடைய தோட்டம் என்கிற உறவுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இவருடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாய்